அவை ஸ்தோத்திரம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கிறவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தை குறித்து கேள்வியாய் திருப்பி கொண்டார். நம்முடைய வாழ்க்கை குறித்த வார்த்தை பேசும் பொழுது ஒரு கேள்வியாய் திருப்பி கொண்டார். நாம் அறிக்கையிடுகிற நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவுக்குள்ள நிலை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வேதவசனம் சொல்கிறது உங்கள் நம்பிக்கை சீயோன் மலையை போல உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவில்லாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல உயர்ந்திருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை நான் நினைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியாக உயர்ந்ததான ஒரு மகத்துவமான நம்பிக்கை தான் இயேசு என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு என்று அறிக்கையிடுகிற அந்த நம்பிக்கையில் நாம் அசைவில்லாமல் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஒருவேளை இதை நம் கேள்வியா திருப்பி கொண்டா நாம் அசைவில்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி ஏன் இந்த வேத வாக்கியம் கேட்கிறது என்று சொல்லி பார்த்தால் அங்கே அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது. அவர் வாசிங்க, அல்லாமலும் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். நாம் அதிக நேரம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். ஆமா, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளதா, என்னை கூட்டி சேர்த்தவர் உண்மை. ஆனா நாம் அறிக்கையிடுகிற நம்பிக்கையிலே அசைவில்லாமல் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய மரம் வேரூன்றி அது பெரிய மரமாய் ஆகிற நிலையில ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேறாளமாய் போய் ஸ்தோத்திரம் கிளைகள் உயர்ந்து அவை ஸ்தோத்திர கிளைகள் ஸ்தோத்திரம் அவை இலைகள் நிறைந்து உயர்ந்தப்பட்டிருக்கிற நிலையில அது அசைந்து கொண்டிருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா, அது என்றைக்கெங்கிலும் ஒரு நாள் ஏதாங்களும் ஒரு சூழ்நிலையில விழக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு தான் ஆழமான வேர் போட்டிருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு அசையாது இருக்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நம்மிடத்துல ஆழமாய் ஊன்றூரும்ப விரும்புகிறது.